மலமாடு என்னைக்காவது ஒரு நாள் நேரத்துல எந்திரிச்சோன்னு இருக்கா? ஒரு நாளும் கிடையாது. அப்படியே வேலையெல்லாம் வெட்டி முறியறவ மாதிரி தான் உறங்குதான். தினமும் ஃப்ரெண்ட்ஸ் மார்வலை கூட்டிட்டு அங்க இங்கன்னு ஊர் சோவாடுறதா வேலையே. அதுக்கே இவளுக்கு இப்படி சோர்வா இருக்கு. வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டான்னா அவ்வளவுதான், 10 நாளைக்கு எலும்ப மண்டா போல் இருக்கு. ஊர்ல எவளுக்கோ நல்ல மருமக வாய்க்கு, எனக்கும் தான் இருக்கே. நான் எந்த காலத்துல என்ன தப்பு செஞ்சனோ தெரியல, கடவுள் இப்படி ஒருத்திய கொடுத்து என்ன தண்டிக்காரு. என் மகனும் இவனை ஒன்னும் தட்டி கேட்க மாட்டேக்கா. இவன் நல்லா ஆட்டம் போடுதா. அவன் அப்படியே ஏதாவது கோவம் வந்து பேசினாலும் போட்டு அவனை ஏறி மிதின்னு மிதிக்கா. என்ன செய்வான் பாவம். என் பிள்ளை வாயில்லா பூச்சியா நானும் வளர்த்து விட்டுட்டேன். ஏட்டி எலும்புங்கம்ல, காது கேக்குதா? எரும மாடு மேல மழை பெஞ்ச மாதிரி தானே கிடக்கா. ஏட்டி என் மலரு, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி தாய் கிழவி. யார சொல்றா? தூக்கத்துல யாரையோ கொல்ல போறேங்காலே. நானும் எதுவும் கண்டுட்டு வளரிட்டு கிடக்காலோ? அப்படிதான் இருக்கும். புளிக்குழம்புல ஏன் புளிய போடுறேன்னு கேட்க, கார குழம்புல ஏன் காரம் போடுறேன்னு கேட்க, நீ என்ன லூசா? நீ கேட்கறது ஏதாவது லாஜிக்கா இருக்கா? ஏதாவது நம்ம கிட்ட வம்பு பண்ணணும்னே கேட்காது. சி, ஒரு நாள் கொண்ட முடிய பிடிச்சி ஆஞ்சி விட போறேன். ஆஞ்சி இந்த காலத்துலயும் நல்லா முடிய பின்னி போட்டுட்டு சிலிப்பிட்டு தானே அலையுது. ஆத்தாடி, நம்ம மேலதான் கொலை வெறியில கிடக்கா. நேர்ல என்கிட்ட சண்டை போடாம இப்படி கனவுல சண்டை போட்டு ஆசையை தீர்த்துக்கிற போல் இருக்கு. ஏன் கொண்ட முடி மேல வேற கண்ணா இருக்காளே. பார்த்து பக்குவமா நடந்துக்கணும். பிறகு திருப்பாச்சி படத்துல வர மாதிரி ஏன் முடிய ஓட்டோட நறுக்கிட்டு போயிட்டானா நான் என்னத்த செய்வேன்? நான் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமா வளர்த்து வச்சிருக்கேன். ஐயோ, கனவுல என்னையவா இப்படி பாடாப்படுத்தியா? இந்த பாரு, நிஜத்துல நான் உன்னை படுத்துறேன். மலரே, சி, என்ன ஒரு கேவலமான குரல். ஏ மலரே, யாரம்மா அது? உறங்கு மூச்சுல மலரே மலரேன்னு என்ன? மலருக்கு என்ன வச்சிருக்கிய? மலர் வளையம். மலரின் பேர் வச்சிருந்தா உனக்கு மலர் வளையத்தை கொண்டு வந்து வச்சா எழுப்புவாவே. எழும்பிட்டி. யாண்டே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? நடுராத்திரி இப்படி வந்து எழுப்பிக்கிட்டு இருக்கிய பேய் மாதிரி? எது நடுராத்திரி வந்து எழுப்புறமா? நேரம் என்ன ஆகுது தெரியுமா? என்ன ஆகுது? ராத்திரி ஒரு 11 இருக்குமா? ரூம்புக்குள்ள ஒரு கடிகாரம் வாங்கி மாட்டணும். அப்பதான் என்ன நேரம் விடியுதா அடையுதான்னு தெரியும். இஷ்டத்துக்கு கிடந்தா எப்படி தெரியும்? ஏத்தே, இப்ப எதுக்கு எழுப்புனீங்க அதை சொல்லுங்க. எடி காலையில 5:30 ஆகுது. ஏத்தே, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சிங்கிறது இருக்கா? நடு ராத்திரி 5:30 மணிக்கு இப்படி என்ன எழுப்புதியலே எதுக்கு? ஆமாண்டி ஆமா, உனக்கு நடு ராத்திரி 5:30 தானே. நானும் உன்னை போனா போட்டுன்னு விட்டு நீ ரொம்ப தான் ஆடுதா. இனிமேல் உனக்கெல்லாம் வேலை செய்ய என்னால முடியாதுமா. உனக்கு வேணும்னா செய்ய, இல்லன்னா போ. இப்ப என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு? எவ்வளவு எதுவும் சொன்னாலோ அதை கேட்டுட்டு வந்து இப்படி நிக்கிய? ஏமா, எவ்வளவு எதையும் சொல்லல. நீயே பாருட்டி அடுத்த வீட்டை. ஒவ்வொரு மருமவளும் எப்படிலாம் இருக்காவன்னு. நீயும் அந்த மாதிரி இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? ஏத்தே, நீங்க தானே சொன்னீங்க அடுத்த வீட்டெல்லாம் பார்க்கப்படாதுன்னு. நான் சொன்னேனா? எப்ப சொன்னேன்? அதான் பக்கத்து வீட்டுக்காரவிய அவிய மருமவளுக்கு 5 பவுன்ல செயின் வாங்கி தந்திருக்காவதே, நீங்களும் வாங்கி தரியலான்னு கேட்ட அன்னைக்கு என்ன சொன்னீங்க? அக்கம் பக்கத்துல எப்படி வேணாலும் இருக்கலாம், அடுத்த வீலை பார்த்து நம்ம ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. தடி, இவ 5 பவுன் சங்கிலி கேட்டான்னு அப்படி சொன்னது இவ இப்படி புரிஞ்சுக்கிட்டாலே. அது நல்லதா ஏதாவது செஞ்சா எடுத்துக்கிடலாம். ஆமாட்டே, 5 பவுன்ல நகை வாங்கி தரதெல்லாம் நல்லது தானே. வாங்கிட்டாங்கத்தே. வாங்குவோம், பொறுமையா வாங்குவோம். நீ ஒழுக்கமா எனக்கு கூட மாட ஒத்தாசை செஞ்சு வீட்டை நல்லா பாத்துக்க. நீ நல்ல மருமகனை என்கிட்ட பேர் எடுத்தா நான் உனக்கு வாங்கி தருவேன். இங்க பாரு, உன் புருஷனும் இன்னைக்கு ஊருக்கு போயிட்டான் மீட்டிங்னு. நாளைக்கு தான் அவனும் வருவான். உன் பிள்ளைக்கும் பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சுட்டு. இப்ப நான் உன் பிள்ளையும் பார்த்து உன்னையும் பார்த்து என்னால முடியாதுமா. இதுல வீட்டுல வேலையும் செய்யணும். சரி, கிடக்கட்டு நம்ம மருமவை பாத்துக்கிடுவான்னு நினைச்சா நீ ஒன்னும் பார்க்க மாட்டா. நான் என்னதான் செய்ய சொல்லு. அதனால நீ இப்ப என்ன செய்யற? ஏதாவது எனக்கு இப்ப வேலைக்கு உதவி செய்யற. ஒண்ணு உன் பிள்ளைய குளிக்க வச்சு சோறு ஊட்டி சீராட்டி பாராட்டி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு. ஐயோ, அது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க் ஆச்சே. அப்படி இல்லையா, வீட்டை தூத்து பெருக்கி பாத்திரம் எல்லாம் கழுவி சமைச்சு துணியெல்லாம் துவைச்சு மடிச்சு வச்சு எல்லாத்தையும் சுத்தம் செய். இது அதை விடலாம். இப்ப என்ன தாண்டி செய்யலான் இருக்க? ஏதாவது சின்ன வேலையா தாங்கத்தே. இவ்வளவு பெரிய வேலை என்னால தாங்க முடியாதுதே. என் புருஷன் இல்லாத நேரமா என்ன இப்படி கொடுமைப்படுத்துறீங்களே ஏத்தே. இத கேட்க ஆள் இல்லையா? ஏம்மா, ஏய் வாய மூடு. காலங்காத்தால ஒப்பாரி வச்ச நாள் விளங்குமா? வேற என்னதே, சின்ன பிள்ளைய இப்படி எல்லாம் வேலை வாங்கினா? ஆமா, குமரி ரொம்ப சின்ன பிள்ளை, 7 கழுத வயசாச்சுலா. ஏட்டி நீயே யோசித்து பாரு. வீட்டு வேலை, உன் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறது, பிறகு நான் ஆடு மாடு எல்லாத்தையும் பார்க்காண்டாமா. மணி வேற 5:30 ஆயிட்டு. இனி ஒவ்வொருத்தரா பால் வாங்க வருவாவே. நான் போய் பாலை கறக்காண்டாமா. உங்ககிட்ட நின்று கதை விட்டுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. எதையாவது ஒழுக்கமா செய்ய பாத்துக்க. நம்ம ஏன் பேசாம பாலை கறக்க கூடாது? நமக்கு வேற கறக்க தெரியாதே. சரி, கறந்துதான் பாப்போமே. களவும் கற்றுமரன்னு சொல்லியிருக்காங்க. பால் கறக்கிறதையும் கத்துட்டு ஒரேடியே செய்யப்படாது. நம்மள அதே வழியில உட்கார வச்சிருவாவே. அதையும் மறந்துடணும். ஏத்தே, நான் பால் கறக்கேன். நீங்க மீதி வேலையை பாத்துக்கிடுங்க. பால் கறக்கியா? அதெல்லாம் உனக்கு தெரியாது டி. எத்தனை தமிழ் படம் பார்த்திருப்போம், அதெல்லாம் தெரியும் தே. நீங்க போங்க. லட்சுமி கிட்ட மிதி வாங்கி சாவ போறா. கடக்கட்டு. சரி, அதையாவது செய்யி. கிச்சனுக்கு பக்கத்துல ஒரு மேசை போட்டுருக்கலாம். அதுல பால் கறக்கிறதுக்கு பாத்திரம் இருக்கு, அதை எடுத்துட்டு போ. சரி தே. இவா பேசுற வாய்க்கெல்லாம் லட்சுமி தான் சரிபட்டு வருவா.
அட கடவுளே, வெளிச்சம் கூட வரல, இப்படி இருட்டுக்குள்ள நம்மளை எழுப்பி விட்டுருச்சு இந்த கிழவி. சரி, என்னாலுமா எலும்புதான், என்னைக்காவது ஒரு நாள் தானே, பாப்போம். அம்மா பேய். சி, இது கண்ணாடி முருகேசா, நம்ம மகரையா இப்படி இருக்கு? அழகா ரசிக்கலான்னு கண்ணாடி கிட்ட வந்தா அழகு எங்க இங்க இருக்குங்க மாதிரி இருக்கு. சரியா போச்சு. இவிய ஊருக்கு வாக்கப்பட்டு வந்ததும் வந்தேன், என் அழகெல்லாம் போனதுதான் மிச்சம். முதல்ல ஒரு நல்ல பியூட்டி பார்லரா பார்த்து நம்ம அழகை மெருகேத்திக்கணும். என்ன இது, வெளிச்சம் கூட வரல. சை, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு போறதுக்காக நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. பல்லு வேற விளக்கணும், முடையா இருக்கு. வீட்டில் கிடந்தா கூட பரவாயில்ல, பல்லு விளக்காம சும்மா ஜாலியாக சுத்திட்டு கிடக்கலாம். ஒரு விசேஷத்துக்கு போகும்போது பல்லு விளக்காம போறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. மடமடன்னு பல்ல விளக்கிட்டு கிளம்புவோம். இங்க என்னடி செய்யற? பல்லு விளக்கலான்னு வந்தே. ஏன் பல்லு விளக்க தான் பாத்ரூம் இருக்குல்ல, அங்க போய் விளக்க வேண்டியதானே. இங்க என்ன பராக்கு பாத்துக்கிட்டு இருக்கா? ஏதே, காத்தோட்டமா விளக்கலான்னு வந்தே. நல்லா காத்தோட்டமா விளக்கணும். பல்லு விளக்க வந்தேங்கிற, கையில ஒரு பேஸ்ட காணும், பிரஷ காணும். இன்னைக்கு இயற்கையா வேப்பங்குச்சியில விளக்கலான்னு இருக்கேன் தே. நீ பேஸ்ட் பிரஷ்ல விளக்கினாவே ஒழுக்கமா விளக்க மாட்டேன், இதுல வேப்பங்குச்சி வேறையா? வேப்பங்குச்சி இயற்கையா வர்றதுல விளக்குவோமேனு பார்த்தேன். நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? இவ 10 நாள் ஆனாலும் பல்லு விளக்க மாட்டா, நம்மகிட்ட படம் காணிக்கா. சரி சரி, நீ பல்லு விளக்காம இரு, அது எனக்கு தெரியாது. பாலை போய் வாங்கிட்டு வாப்போ. பால் வாங்க போடுமா? என்னைக்குமே நீங்க தானே போவிய, இன்னைக்கு என்ன போ சொல்றிய? ஏன் ஒரு நாள் மகாராணி போய் வாங்க மாட்டியோ? என்னாலும் நான் தானே வாங்குறேன், இன்னைக்கு நீ போ. என்னத்தே இது, நேரம் ஆகுதுல, குளிச்சு கிளம்பாண்டாமா? ஏட்டி இங்க பாரு, உங்க வீட்டு விசேஷத்துக்கு தான் போறோம். நான் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சு நீ நேரத்தோடு கிளம்புனா நேரமா போயிடலாம். இல்ல பிறகு லேட் ஆயிட்டுனா நீ என்கிட்ட மூஞ்சி முறையா காட்டக்கூடாது. ஆமா சொல்லிவிட்டேன். கிளவி இதான் சாக்கு நல்லா பழி வாங்குது. சரி சரி, போறேன், கொண்டாங்க. என் பிறத்தாலேயே வா, உனக்கு ரூபாயும் பால் சட்டி எடுத்தாரேன். கிளவி, விசேஷத்துக்கு போயிட்டு வந்துட்டு உன்னை பாத்துக்கிடுறேன். என்னக்கா, பால் வாங்க போவோமா? போவோண்டி. என்னடி முகம் ஒரு வாட்டமா இருக்கு, என்னாச்சு? என்னத்த சொல்றதுக்கா, உன் மாமியாரு நீயே வச்சுக்கக்கா, எனக்கு வேண்டாம். ஏண்டி, அது என்ன எனக்கு மட்டுமா மாமியாரு? உனக்கும் தானே மாமியாரு. வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிறவி என்னக்கா எரிச்சலா வருது. ஏன், என்னாச்சு? அது போற இடத்துல எதுவும் இல்லைன்னாதான் அதிசயம். எதுவும் வம்பிழுத்துச்சா? வம்பிழுத்தா கூட எனக்கு என்ன பேசவா தெரியாது? அதானே, என் தங்கச்சிக்கிட்ட யாரு வாய் விட்டாலும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவாளே. அதெல்லாம் சண்டைக்கு வந்து நம்ம திரும்ப சண்டை போட்டு விடலாம். ஆனா நேத்து ஒரே கொரட்ட சத்தங்கா, தாங்கவே முடியல. என்னக்கா இப்படி சிரிக்கிற? பல நாள் நான் அந்த சத்தத்துல தானே வாழ்றேன். அதுவும் சரிதான், உன் படம் இங்க கஷ்டம் தான் போ. ராத்திரி எல்லாம் கொரட்டை விட்டு உறக்கமே இல்லக்கா. என்ன செய்யன்னு எனக்கு முழிப்பு வந்துட்டே இருக்கு. ஆனா அவைய நல்லா கடந்து உறங்குதாவே, எனக்கு உறக்கமே இல்ல. சதீசும் முழிச்சு என்ன பாக்க. நானும் அவனும் பிறவி என்ன செய்யன்னு செத்த மாடியில போய் உறங்குவோம். நானும் அவனும் பாய் தலைவாணி தூக்கிட்டு போயாச்சு. அங்க போனா இந்த கொசு கரும்பு மேஞ்சி எடுத்துட்டு. ஐய, ஆமாக்கா, என்னத்த செய்ய, கொசு கடிக்கி அங்க இங்கன்னு நாங்களும் சொரிஞ்சு பார்த்தோம். பிறகு சரி போர்வை கடந்துச்சு, ஆளுக்கு ஒரு போர்வை நல்லா இழுத்து போத்திட்டு உறங்குவோன்னு உறங்குனா, வெயில் டைம் பாத்தியா எவ்வளவு நேரம் போர்வையே போத்தி இருக்கிறது. ஒரே வெக்கையா இருக்குன்னு கொஞ்சம் இறக்கவும் பாரு, உடனே கடிச்சிருதோ. அட சனியும் கடிச்சு தொலைஞ்சா கூட பரவாயில்லக்கா, காது கிட்ட வந்து உயின்ட்டே இருக்கு. எவ்வளவு நேரம் தான் அது சத்தத்தை நம்ம கேட்க? அது உன்கிட்ட ஏதோ சொல்ல விரும்புதுடி. என்னத்த சொல்ல விரும்பும்? நானும் என் மாமியாரால கஷ்டப்பட்டு தான் இப்படி மாடியில சுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுதான் என்னமோ. ஏக்கா, முந்தியெல்லாம் நம்ம மாமியார் இப்படி வராதுல்ல. அதோட வீட்லயே கடந்துக்கும், சாப்பிட்றதுக்கு மட்டும் உன் வீட்டுக்கோ என் வீட்டுக்கோ வரும், சாப்பாடு போட்டுருவோம், அது தெரிஞ்சுக்காது. இப்போ என்ன ராத்திரி இங்கே வந்து உறங்குது? அதான் தெரியல, ஒருவேளை எதையும் கண்டு அந்த வீட்டில் பயந்துட்டோ, ராத்திரியில ஒத்திக்கி இருக்க பயமா இருந்து மாறி மாறி உறங்க வருதுன்னு நினைக்கேன். பயந்துருக்குமா? எதை பார்த்து பயந்துருக்கும் அப்படி? தெரியலையாட்டி, பேயே பார்த்துட்டா என்னவோ. அதுவே ஒரு பெரிய பேய், அது பேயை பார்த்து பயப்படுதா? சரி, வயசானதுல தனியா இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னு கூட இங்க வரலாம், அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்லப்படாது. பாத்துக்கிறதுக்கு சிரமமே இல்லக்கா, இந்த கொரட்டத்துல தான் தாங்க முடியுமே. சரி, என்னத்த செய்ய விடு, நம்ம அம்மா மாதிரி தானே. நாளைக்கு நம்ம அம்மா இப்படி கொரட்டை சத்தம் விட்டா நம்ம அதுக்குன்னு வீட்டை விட்டு போனா சொல்ல முடியும்? இருக்க வரைக்கும் இருந்துட்டு போட்டோம். சவத்தா, அதுவும் சரி. ஆமா, நேத்து புரோட்டா போட்டியில ஜெயிச்சு ஆளுக்கு 10,000 வாங்கினாவல்ல, அந்த 10ல உனக்கு ஏதாவது கொடுத்துச்சா? இல்லடி, ஒரு 1000 கூட கண்ணில் காட்டுல உனக்கு தந்துச்சா? சுருக்கு பையில போட்டு அதை வீட்டுல நல்லா பத்திரப்படுத்தி வச்சுட்டு தான் வந்திருக்கோம். ஏக்கா, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல 4 பைசாவை நம்ம கண்ணில் காமிச்சிருக்குமா? அதை சொல்லு. அட, நம்ம சரசக்கா கமலாக்கா எல்லாம் இங்கதான் இருக்காவ. ஏக்கா, அடடே வா சின்ன பொண்ணு, இன்னைக்கு நல்லா மழை பெய்யும் போல் இருக்கே. ஏன்க்கா அப்படி சொல்றிய? இன்னும் விடியவே இல்லை. நல்லா விடிஞ்சாதானே சூரியன் வருதா இல்ல கூறாப்பா இருக்கான்னு தெரியும். ஏண்டி, அவன் நீ நேரத்திலே முழிச்சு வந்திருக்கேங்கிறதுக்கு சொல்றா? ஓ, அப்படியா கதை? ஆமாண்டி, என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரத்துல முழிச்சிருக்க? உங்க வீட்டுல எல்லாம் கோழி உனக்கு 10:30 மேலதானே கூவும், எங்களுக்கு தான் 5 மணிக்கே கூவிரும்.
சொன்னேன் இல்லக்கா என் சித்தி மகனுக்கு இன்னைக்கு பட்டு கட்ட போறாவன்னு. அட ஆமாண்ணே இன்னைக்கு தானோ? ஆமாக்கா. ஏன்டி கல்யாணத்தோட சேர்த்து பட்டு கட்டுறதை வைக்க வேண்டியதானே? ஒவ்வொருத்தரை இப்படி செய்யறாவ, ஒவ்வொருத்தர் 2-3 மாசம் இடைவெளி கடக்கட்டுன்னு விட்டுறாவ. இன்னைக்கு பட்டு கட்டிட்டு கல்யாணம்? பட்டு கட்டிட்டு தான் நாள் குறிப்பாவன்னு நினைக்கேன். பொண்ணு எந்த ஊரு? சொக்கலிங்கபுரம்க்கா. சொக்கலிங்கபுரம். ஆமா ஆமா, இந்த சாத்தாங்குளம் தாண்டி இடமொழி ரோட்டுக்கு முன்னாடி இருக்குமே அந்த கோர்ட்டுக்கு உள்ள அதுவா? அதேதான்க்கா. கோர்ட்டுக்கு நேர் உள்ள ரோடு போகுதுல அங்கதான். அதுதான் பொண்ணுக்கு ஊரு. சரி சரி, அக்கா காரி தம்பிக்கு பட்டு கட்டுறாவ, நீ இன்னும் கிளம்பாம இருக்கா? எத்தனை மணிக்கு? 9 to 10 சொல்லியிருக்காவ. என் சித்தி வீடு இங்க பக்கம் தானே, அது உடனே கிளம்பி போயிடலாம். சரிடி, அப்ப அங்க கிளம்பாம பால் சட்டியோட வந்திருக்கிய, என்ன விஷயம்? எப்பயும் மாமியார் தானே பால் வாங்க வருவாவ. அதான்க்கா விஷயமே. நான் நேத்து நைட்டே போறேன்னு சொன்னேன், காலையில விடிஞ்சு அப்படியே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வரலான்னு. என் மாமியார் விடுமா? ஒரு நாளைக்கு முன்னாடியே எதுக்கு அது எதுக்கு இது எதுக்குன்னு 100 கேள்வி. இதுவே அவிய வீட்டு விசேஷம்னு வைங்க, என் மாமியாரெல்லாம் கையில பிடிக்க முடியாது. அவியலே கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முந்தி வந்தா போதுன்னு சொல்லுவாவ, இது 10 நாளைக்கு முன்னாடி போய் படுத்து கிடக்கும். என் மாமியார வேற வாங்கன்னு சொல்லிட்டாவே என் சித்தி, அதனால இதுவும் வந்தே அவன் நிக்கி. சரி வந்தா கூட்டிட்டு போ, அது ஒரு மூலையில கிடக்கட்டு, நீ ஒரு மூலையில கடை. இருக்கிறது பிரச்சனை இல்ல, அமைதியா சத்தம் கட்டாம இருக்காது. அங்க எங்க புழு புழுன்னு இருக்கும், நமக்கு சிறையா வரும். சரி சரி விடு. அதான்க்கா, இன்னைக்கு 10 மணி வரைக்கும் எப்பயும் போல நான் உறங்குனேன்னு வைங்க. இதுதான் சாக்குன்னு என் மாமியார், ஐயோ எனக்கும் நினைவே இல்லை, நீ எப்பவும் உறங்குவியே, அதனால நானும் உன்னை எழுப்பாம விட்டுட்டேன்னு ஒரு நாடகத்தை போட்டுரும். கடைசியில் நம்ம அண்ணன் தம்பியை நம்ம தான் பார்க்க போகாம கிடக்கணும். அதான் பார்த்தேன் செவத்த. சரி இன்னைக்கு நம்ம நேரமா எழும்புனாதான் நம்மளை பார்த்தாது கிளம்புவாவன்னு எந்திரிச்சிட்டேன். பல்லு வளர்க்கலான்னு வெளியே வந்து நின்னேன். இந்தா போய் பாலை வாங்கிட்டு வான்னு சட்டியை கையில கொடுத்து அனுப்பி விட்டுட்டேன் மாமியார். சரி வா வா, பேசிக்கிட்டே இருந்தா நேரம் போயிட்டே தான் இருக்கும். நேரமா அப்ப நீ வாங்கிட்டு நீ அங்க கிளம்பி போகணும்ல? ஆமாக்கா ஆமா. இப்ப இன்னைக்கு பிள்ளை பள்ளிக்கூடம் போலியோ? போலக்கா, என்னைக்குமா சொந்தம் வந்தோன்னு எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஏதாவது இப்படி விசேஷம் நல்லது கெட்டதுன்னு வந்தாதான். சரி இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடுறதுனால என்னன்னு லீவ் போட சொல்லிட்டேன். சரிடி சரி. ஏக்கா நேற்று நம்ம மாமியார்லாம் புரோட்டாப்பட்டியில ஜெயிச்சாவல்ல, 10,000 வாங்கினது உங்களுக்கு ஏதாவது கொடுத்துச்சா? நீ வரதுக்கு முந்தி நாங்களும் அதை தான் பேசிட்டு இருக்கோம். 1 ரூபா கண்ணில் காட்டலடி உனக்கு. என் மாமியார் தந்துட்டு தான் மறுவேலை. அதை எடுத்து அது மகளுக்கு சேஃப்டி பண்ணியிருக்கோம். மக வந்தோடனே எம்மா ராசாத்தி இந்தான்னு மகளுக்கு தூக்கி தூக்கி கொடுக்கும். சரி கொடுத்துட்டு போது விடு, அது ஜெயிச்சது அது கொடுக்குது. நம்மளாலெல்லாம் திங்க முடியுமா? திங்குது பேர் இந்த வயசுலயும். 3 ஒண்ணுக்கு ஒன்றும் சளைச்சது இல்லடி. அது சரிதான். சரி வாங்க வாங்க பாலை வாங்குவோம். என்ன இது, எப்பவும் இவளோட மாமியார் தான் வருவாவ, இன்னைக்கு இவ வந்திருக்கா, அதிசயமா இருக்கு. லட்சுமி லட்சுமி, என்னடா நான் புதுசா வந்திருக்கேன்னு ஆச்சரியப்பட்டு பாக்குறியா? ஆத்தாடி, நம்ம மனசுல நினைச்சது அவளுக்கு தெரிஞ்சிட்டுடா. அது ஒண்ணும் இல்ல, என் மாமியார் ரொம்ப வேலை செய்யறாவளா, அதனால அவியலுக்கு கொஞ்சம் கூட மாட ஒத்தாசை பண்ணலான்னு தான் வந்திருக்கேன். ஆஹா, இத நம்பருக்கு நான் என்ன கேனையா? நல்லா உன் மாமியார் கிட்ட ஏச்சு வாங்கிட்டு வந்திருப்ப, என்கிட்ட என்னம்மா நடிக்கிற நீ? சரி நான் இப்ப பால் கறப்பேனா, நீ சமத்தா எனக்கு பால் குடிப்பியா? ரொம்ப சௌரியம் தாண்டி. நான் இது வரைக்கும் பால் கறந்ததெல்லாம் இல்ல லட்சுமி, அதனால என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தாத, சிரமப்படுத்தாத, பால் கொடுத்துரு. என்ன எந்த தைரியத்துல வந்த நீ யோசிக்கலாம். ஆனா நான் நிறைய தமிழ் படம் பார்த்திருக்கேன், அதுல எல்லாம் அழகா பால் கறப்பாவளா, அதை பார்த்துட்டு தான் வந்தேன். ஐயோ அது படம், இது நிஜம். சரி பால் கறக்குறேன், உனக்கு அழகா பாட்டு பாடி பால் கறக்கேன்னு. பாட்டு பாடுறேன்னு சொல்லு, அழகான்னு சொல்லாதம்மா தாயே. இரு உனக்கு பாட்டு படிக்கேன். செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் எமனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே செண்பகமே செண்பகமே. ஐயோ ஏண்டி இப்படி நல்ல பாட்டை கொல்ற? கொஞ்சம் பாட்டெல்லாம் மறந்து போயிட்டு தப்பு தப்பா பாடுறேன்னு எதுவும் கோச்சிக்கிடாதே சரியா? தப்பு தப்பா பாட்டை படிச்ச நீ எங்க பாடுன? ஏண்டா எல்லாரும் காலங்காலமா மாட்டுக்கு பால் கறக்கணும்னா செண்பகமே செண்பகமேன்னு சொல்றாவளோ தெரியல. செண்பகம்னு பேரு வச்ச மாட்டுக்கு இப்படி பாடுனா பிடிக்கும், எனக்கு எப்படி பிடிக்கும்? என் பேரு தான் லட்சுமி ஆச்சே. இதுக்கெல்லாம் காரணம் அவருதான். அவரு பேசாம செண்பகமே செண்பகமேன்னு பாட்டு பாடி வச்சுட்டு போயிட்டாரு. ஏன் சொந்த பந்தால
லட்சு பயப்படாத. நான் உங்க மாமியாரை கண்டே பயந்ததில்ல, உன்னை கண்டு எதுக்கு பயப்பட போறேன்? சரி, உனக்காக திரும்ப ஒரு பாட்டு பிடிக்கேன். திரும்பவுமா? ஐயோ, என்னையே இந்த கொடுமைப்படுத்துறா. இவ புருஷனெல்லாம் சும்மாவா விடுவா? பாவம் தான் அந்த மனுஷன். அதனாலதான் முந்தி இருந்த மாதிரி அந்த மனுஷனுக்கு ஒரு கலையே இல்ல, முகத்துல சந்தோஷமே இல்ல. எப்படி இருக்கும் இவளை கட்டிக்கிட்ட பிறகு? இங்க பாரு லட்சுமி, உனக்கு பேரு லட்சுமிங்கிறனால நான் உனக்கு லட்சுமின்னு பாட்டு படிக்க போறேன். கேட்டு ரசிச்சு என்ஜாய் பண்ணு. அதை என்ஜாய் வேற பண்ணுவாங்களாமா? லட்சுமி 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 வந்து டச் மீ டச் மீ டச் மீ. நல்லா டச் பண்ணா நீ தாங்க மாட்டடி. இப்ப பாட்டு படிச்சேன்ல, அழகா பால் குடு. என்ன, நமக்கு தான் பால் கறக்க தெரியலையா? ஐயா, ஐயோ அக்கா, இவ என்ன கீழே படுத்துட்டு மாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கா? என்னன்னு தெரியலையே கமலா. மலரு மலரு. ஏக்கா, இந்த மாடு என்ன எட்டிட்டு உழைச்சிட்டுக்கா? உனக்கு எதுக்கடி தேவையில்லாத வேலை? உன் மாமியார் தானே பால் கறப்பாவ. இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? என்ன கறக்க சொல்லிச்சுன்னு வந்தேங்க்கா, ஒரே எத்தி எத்திட்டுக்கா. உனக்கு எதுக்கடி தேவையில்லாத வேலை? அடியதும் பலமும் குறுக்கி என்ன ஒடிஞ்சிட்டு. உங்களுக்கு ஏதாவது வேலை தெரிஞ்சா மட்டும் பண்ணுங்கடி. ஏண்டி வீட்ல சொல்றாங்கன்னு எங்க உயிரை வாங்குற? பாலை கறக்க தெரியாம எதையோ பிடிச்சு இழுத்துட்டு கிடக்கா. ஒரு எத்தோட விட்டுட்டேனேன்னு சந்தோஷப்பட்டுட்டு ஓடிராமா. லட்சுமி, நல்ல வேலை செஞ்ச. இதுக்கு தான் உன்கிட்ட அனுப்பி விட்டேன் அவளை. இனிமேல் இப்படிப்பட்ட உன் மரும